நமக்கு முன்னாடி ஏற்கனவே எவ்வளவு கூட்டமா இருக்காங்க. நமக்கு முன்னாடி அவங்க உட்காரலடா, அவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். சரி, இவங்க கூட்டம் ஏக்கு உட்கார்ந்துருக்காங்க. விஷயம் தெரியாதா? தெரியாது. இன்னைக்கு காதல் மன்னனா கோகுல கண்ணனுக்கு பிறந்த நாள். ஓ அப்படியா? ஆமா, அதனாலதான் நம்மள கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்ன பிறந்த நாளுக்கே கச்சேரியா? ஆமாடா, நம்மளும் எத்தனை ஊருக்கு போயிருப்போம், பார்த்திருப்போம். ஒரு போட்டோ எடுத்து வைப்பாங்க, பொங்கலை வச்சு சாமி மட்டும் முடிச்சிருவாங்க. ஆனா இந்த ஊர்ல பார்த்தியா சப்பரம்லாம் காலைல தூக்கலாமாடா. ஆமாண்ணே. அதெல்லாம் பாயாசம்லாம் கொடுத்தாங்களாம். பாயாசம் மட்டுமா கொடுத்தாங்க? பொரி, சுண்டல், பால் எல்லாம் கொடுத்தாங்கல்ல. சரி, ஒரே திங்கதிலே இருக்காம தின்னாலும் பரவாயில்லப்பா, தின்னுட்டு போட சரி விடுங்க, நான் வெடியெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்த வேலையை பார்ப்போம். சரி, ரைட், ஆரம்பிப்போம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார், ஆற்றலே ஓரத்திலே அரசமரத்திலே வீற்றிருக்கும் பிள்ளையார், தீர்க்கும் பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார், வேலவனின் அண்ணனாம் வேதிகளாம் முதல்வனாம் வேண்டும் வரங்கள் யாவையும் தந்த விடும் பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார், ஆலமரத்து அடியிலே மரங்கள் தரும் பிள்ளையார், இந்த ஊரில் பிள்ளையார் ஆலமரத்து பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார். சரிண்ணே, பிள்ளையார் பாட்டு முடிச்சாச்சு. அடுத்த தம்பி முருகன் பாட்டு படிப்போம். ரைட்டு, படிச்சுருவான். அதாவது பாத்தடா, பிள்ளையாருனாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு ஆலமரம் அரச மரத்து அடியில போய் உட்காந்துக்கிடுவாரு. பிள்ளையார் அப்படி இருக்கவே மாட்டாரு. பழந்தரலனா கூட பாத்துட்டு போய் ஏதாச்சும் ஒரு மாநாட போய் உட்காந்துக்கிட்டாரு. எனக்கு நமக்கு தான் தெரியும் முட்டுவலி என்னன்னுட்டு. ஆமாண்ணே. சரி, ரைட்டு, அவருக்கு ஒரு பாட்டு எடுத்துருவோமா? ஆ. காவடியா காவடியே கந்த வேலை காவடியே, காவடியா காவடி கந்தவேல காவடி, காவடியா காவடியே கந்த வேலை காவடியே, காவடியா காவடி கந்தவேல காவடி, கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடியே, காவடியா காவடி கந்தவேல காவடி, வேல்முருகன் நாமத்திலே விதவிதமா காவடியே, காவடியா காவடி கந்தவேல காவடி, வெற்றிவேலன் காவடி வீரவேலன் காவடி, காவடியா காவடி கந்தவேல காவடி, சிங்கார வேலனுக்கு சின்ன சின்ன காவடி, காவடியா காவடி கந்தவேல காவடி, வண்ணமயில் தோகையோடு ஆடி வரும் காவடி, காவடியா காவடி கந்தவேல காவடி, காவடியா காவடி கந்தவேல காவடி. காவடியா காவடி கந்தவேல காவடி. சரிண்ணே, அடுத்து என்ன பாட்டு? அடுத்து இன்னைக்கு கோகுல கண்ணனுக்கு பிறந்த நாள். அதனாலதான் இங்க நம்ம வந்து உட்காந்துருக்கோம். அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுவோமா? ஆமா ஆமா, சொல்லுங்க பாப்போம். அதாவது எப்பமெல்லாம் உலகத்துல அதர்மம் தலை தூக்குதோ அப்பமெல்லாம் நம்ம விஷ்ணு பகவான் என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒரு அவதாரத்துல வந்து தர்மத்தை நிலைநாட்டுவார். மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரம் தான் என்ன நினைச்ச, அதான் நம்ம ஸ்ரீ கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் எங்க பிறந்தார் தெரியுமா? எங்கண்ணே? கிருஷ்ண பகவான் மதுரா எனும் ஊரில் பிறந்து ஆயர்குலத்தில் வளர்ந்தவர். ஆவணி மாதம் அஷ்டமி தேதியில் பிறந்தார். அந்த நாளத்தை நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம். கிருஷ்ணா அதாவது என்ன சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு குசும்பக்கார சேட்டை பிடிச்சவராம்டா. ஆமா, அவர் நிறைய சேட்டை செஞ்சுலாம் வளர்ந்து வந்தாராம். அதாவது அவர் அவதாரம் எடுக்க முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா? என்னண்ணே? அந்த கம்சனை வதம் செய்தது அவரோட முக்கியமான இதுவே. அதாவது அந்த ஆயர்பாடி ஊர்ல உள்ள எல்லா வீட்டுக்கும் போய் அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஏதாச்சும் வீட்டுக்கு போய் வெண்ணெயெல்லாம் தின்னு முடிச்சுட்டு பானையை உடச்சு போட்டு வந்துருவாரு. நம்மள மணினே. ஆமா, நம்மள மாதிரி ரொம்ப குடும்பக்காரர் அவரு. ஆமாண்ணே. அதுக்கப்புறம் ஆயர்பாடியில ஒரு நதி இருக்கு, யமுனா நதின்னு ஒரு நதி. அந்த நதியில காளிங்கன்னு ஒரு 5 தலை நாகம் இருந்திருக்கு. அந்த ஞாபகத்துல அந்த நாகம் வந்து என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? ஆயர்பாடியில அந்த தண்ணி எடுக்க வராங்க, தண்ணி குடிக்க வராங்க மக்கள், ஆடு மாடு எல்லாம் பிடிச்சு கொண்டு இது பண்ணிக்கிறோம். அது வந்து நம்ம கிருஷ்ண பகவானுக்கு தெரிஞ்சு வச்சு அவர் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு அந்த ஆத்துக்குள்ள பந்தை ஓட்டிட்டு பந்தை எடுக்கணும்னு குதிச்சுறாரு உள்ள. ஆமா, குதிச்சுறாரு. அந்த கிருஷ்ணரை பார்த்து என்ன பாவா நாகம் வந்து வந்துரும். யாரு இது பொடிப்பே தானே, நம்ம என்ன செஞ்சிட போறான்ட்டு வந்துரும் அது. ஆமா, ஆனா அவருக்கு எம்பிட்டு போல இருக்கு நமக்கு தானே தெரியும். ஆமா, கழுதை பிடிச்சு ஒரு ஆட்டத்தை போடுவார் நாகம் மேல ஏறிக்கிட்டு. அதுக்கப்புறம் நாகத்திட்ட கேட்பாரு, இதே மாதிரி என் மக்களை நீ நிறைய பேரை கொண்டிருக்க, அது எதுக்கு கொண்டான்னு கேட்பாரு. அதே மாதிரி அதுக்கு நாகம் வந்து என்ன சொல்லும் தெரியுமா? என்ன சொல்லும்? எங்களை வந்து எங்கேயுமே வாழ விட மாட்டேங்காங்க,
எங்க போனாலும் கருட பகவான் எங்களை வந்து கொத்தி தின்றுதாரு, எங்களுக்கு வாழ்வாதாரம் தேடி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறோம். அதுக்கு வந்து நம்ம கிருஷ்ண பகவான் அதோட தலைக்கு மேலே அதோட கண்ணனோட காலடி தடத்தை பதிச்சு, இனிமேல் நீ எங்க போனாலும் உனக்கு நான் இருக்கேன் துணையா, உனக்கு நான் வாழ்வுதாரன்னுட்டு அனுப்பி வைப்பாராம். ஆமா. அதுக்கப்புறம் இதை விட இன்னொரு முக்கியமான இது இருக்கு. ஆயர்பாடியில வந்து இந்திரனை வணங்குறது ஒரு இதுவா வச்சிருப்பாங்களாம். ஒரு நாள் இந்திரனை வணங்கலையாம். அதுக்கு இந்திரன் கோச்சிக்கிட்டு இந்திரன் என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா? என்னண்ணே இதுக்கு பார்த்தா இடி புயல் மழைன்னுட்டு அந்த ஊரே வெள்ளத்துல நடக்க மாதிரி இருக்கு. அந்த இதுல இருந்து காப்பாற்றணும்ல மக்களை. அதனால நம்ம கண்ணை வந்து என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவேன், ஒரு 18 லிட்டர் தூக்குவோம்னு வச்சுக்கோ. நம்ம 2 கை வச்சிருக்கோம், தூக்க முடியுமா? தூக்க முடியாது. 2 பேர் இன்னும் 2 பேர் துணை கூப்பிடுவோமா இல்லையா? ஆனா நம்ம கண்ணபகவான் என்ன செஞ்சாரு பார்த்தாக்கா, ஒரு சுண்டு விரட்டு கோவர்த்தனகிரின்ற ஒரு மலை, அந்த மலையை தூக்கி மக்கள் எல்லாம் அதுக்குள்ள கூப்பிட்டு வச்சு காப்பாத்தினாராம்டா. ஆமா. அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தா கண்ணன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து கம்சனை வளைஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி கண்ணனுக்கு வந்து முக்கியமான இது என்னன்னா, இதே மாதிரி கண்ணன் வந்துட்டு கண்ணனுக்கு வந்து மாடு மேய்க்கல ஒரு தனி பிரியம். ஆனா அவங்க அம்மா யசோதா என்ன தெரியுமா சொல்லுவா? போக வேண்டாம், நீ வீட்டுல இருந்தான்னு சொல்லுவா. ஆமா. அதையும் மீறிக்கிட்டு கண்ணை எப்படி இருந்தாலும் பேர் வரான். அதுக்கு வந்துகிட்டு நம்ம யசோதா என்ன தெரியுமா சொல்லுவா? மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே, கச்சின பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன், கச்சின பாலும் தரேன் கற்கண்டு சீனி தரேன், கை நிறைய வெண்ணதாரேன், வெயிலில் நீ போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். அதுக்கு நம்ம யசோதா என்ன தெரியுமா சொல்லுதா? என்ன சொன்னா? அவரே கையில புல்லாங்குழல் வச்சிருக்காரு. அவர் புல்லாங்குழல் அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை சொல்லட்டா? சொல்லுங்கண்ணே. சிவபெருமான் வந்துகிட்டு இவர் வாழ்ந்து வர்றதெல்லாம் பார்த்துட்டு சிவபெருமான் வந்து என்ன செஞ்சாரு, நம்மளும் இவரோட சேர்ந்துக்கிட்டு குடும்பம் எல்லாம் செய்யணும்ட்டு ஆசைப்பட்டு அன்று ஒரு நாள் அவர் கூட வாழலாம்ட்டு வந்திருக்காரு சிவபெருமான். நல்லா ஓட சேர்ந்து சேட்டை எல்லாம் செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு போவேல சிவபெருமானுக்கு பெரிய மனசு இல்லை. அதுக்கு அவர் வந்துக்கிட்டு எப்பவுமே நம்ம சிவபெருமான் கூட இருக்கணும், அதுக்காண்டி ஏதாச்சும் ஒன்று அவருக்கு பரிசு கொடுத்துட்டு போகணும்ட்டு புல்லாங்குழலை கூப்பிட்டு போயிடுவாராம். அந்த புல்லாங்குழலை எடுத்து கண்ணை ஊத ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அதுக்கு அடிமை, அப்படியே போதையில இருக்க மாதிரி இருப்பாங்களாம்டா கண்ணன். அதெல்லாம் என்ன நானும் வந்து ஆரம்பத்துல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு குண்டா ஒரு ஆள் வந்துச்சுன்னா அது யாருண்ணே? அவரா? புரோக்கர்டா. ஏன்னா வீட்டு புரோக்கரா? கல்யாண புரோக்கர்டா. அதான் போட்டு புது மாப்பிள்ள தோரணை தெரியல. சும்மா இருடா, நானே வீட்டுல தொந்தரவு இருக்கேன், நீ வேற. வீட்டுல என்ன எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தெரிஞ்சதா ஆகணுமா? தம்பிக்கு எல்லாம் இல்லையா? சரி சொல்றேன்டா. வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம், தூரம் விடுங்க. ஏன்னா நம்ம வரும்போதெல்லாம் மஞ்சள் வேட்டி விடுத்து சப்பரம் கட்டி போனாங்க. எங்கன்னு போறாங்க? வேற எங்க போவாங்க? நம்ம இருமுடி ஆத்தால பார்க்க போவாங்க. அப்படியா? இந்த ஊர்ல இருந்து போவாங்களா? அதெல்லாம் கட்டாயம் போவாங்கடா, தை மாசத்துல போவாங்களாம். இப்போ ஒரு அம்மன் பாட்டை எடுத்து விடுங்களே. ஒரு அம்மன் கும்மி பாட்டை எடுத்து விடுவோம். தன்ன நன்னு தானே நன்னு தானே நன்னு தானே 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 நன்னு தானே 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 நன்னு தானே நன்னு தானே தன்ன நன்னு தானே நன்னு தானே நன்னு தானே 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 நன்னு தானே 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 நன்னு தானே நன்னு தானே. அப்பனுக்கு முன் பிறந்த ஆணை முக தோணே உன்னை அடிபணிந்த நானே, அந்த அருமை மாறி கதை படிக்க அருள்புரி சிமானே. தன்ன நன்னு தானே நன்னு தானே
ஊரு வேளா மாரியவ பிறந்த இடம் மலையாளம் தேசம் ஒளி மங்காத பிரகாசம் வடை மணக்குதவ கொண்ட மயிலம் பூவாசம் காளியவ பிறந்த இடம் கலிங்க நாடு தேசம் அழகு தரணி பிரகாசம் வடை கமழுதவ கொண்ட காட்டு மல்லி வாசம் ஆத்துக்குள்ளே குச்சி கட்டி அமர்ந்திருப்ப மாறி அவள் அடங்கா கோபக்காரி மிக குணத்திலேயும் சிறந்தவளாம் குங்கும பொட்டுக்காரே கும்மி பாட்டு முடிச்சாச்சு. இந்த கும்மி பாட்டுக்கு ஆத்தா எப்படின்னா வருவா? ஆத்தா எப்படி வருவா தெரியுமா? எப்படின்னா வருவா? வாராளம்மா வாராளாம் வடக்கே இருந்துமே வாராளாம் 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 அக்கினிய கையில் எடுத்து ஆடியவ வாராளாம் அக்கினிய கையில் ஆடியவ வாராளாம் தீச்சட்டிய கையில் எடுத்து தெருவை சுத்தி வாராளாம் போடுங்கம்மா ஒரு கலவ பொன்னான மணிக்கலவ போடுங்கம்மா ஒரு கலவ பொன்னான மணிக்கலவ வேப்பிலைய கையில் எடுத்து விளையாடி வாராளே மலையாள தேசம் விட்டு விளையாடி வாராளே ரோசாப்பூவா மாலை போட்டு ராசாத்தியா வாராளே போடுங்கம்மா ஒரு கலவ பொன்னான மணிக்கலவ வேப்பிலைய அடுப்ப சுத்தி விளையாடி ஆடி வரா மஞ்சள் நல்ல பட்டு உடுத்தி இந்த ஊரை சுத்தி ஆடி வரா போடுங்கம்மா ஒரு கலவ பொன்னான மணிக்கலவ போடுங்கம்மா ஒரு கலவ பொன்னான மணிக்கலவ வாராளம்மா வாராளாம் வடக்கறிந்துமே வாராளாம் இதை எடுத்து ஒரு அருமையான அம்மன் பாடல். இதுக்கு சாமியுமே வந்துச்சுன்னா கொஞ்சம் அணைச்சாடுங்க. பாட்டிக்கிட்ட வருது மாதிரி தெரியுதா உனக்கு? கோச சேப்பா ஏத்தையா? Yeah.
ஆடி வாரே நீ பாடினாத்தான் வருவாரு. பாட்டு போட்டு விட்டா பார்த்துக்கோ, நீ பாடினாத்தான் வருவாரு. கோடி மாடு கொடுக்கணும்ப்பா. சரிண்ணே, போதும் போதும், அடுத்த கருப்பமாட படிப்போம். மைக்க புத்தாது. சரி படிப்போம். கருப்பம் பாட்டு ஒண்ணு. அந்த மாலையில் எடுத்து வச்சுருக்கா, எங்க இருந்து எப்படி வரும்னு தெரியாது. அம்மா அம்மா